நம்ம படிக்க போகிறது ரீட்டைல் பேங்கிங்கில் 18th யூனிட் அதர் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ப்ரொவைடட் பை பேங்க்ஸ் வந்து வேறு என்னென்ன சர்வீசஸ்லாம் இந்த ரீட்டைல் பேங்கிங்கில் ப்ரொவைட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ நார்மலான ரீட்டைல் பேங்கிங்கை தவிர பேங்க் வந்து சம் பேரா பேங்கிங் ஆக்டிவிட்டீஸில், அதாவது பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ், அதை வந்து பேங்க் அஷூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பேங்க் அஷூரன்ஸ்லேயும் ஈடுபடுறாங்க. டெபாசிட்டரி சர்வீசஸ், இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கிரெடிட் அண்ட் டெபிட் கார்ட்ஸ், இது எல்லாமே அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ரீட்டைல் பேங்கிங்கில் இதுவும் இந்த சர்வீசஸும் ஃபினான்ஷியல் சர்வீசஸும் பேங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட்ஸு. ஸோ அதாவது பேங்க் மூலமாக தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட்ஸ், அதாவது இன்சூரன்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, சம் ப்ரோக்கிங் சர்வீசஸ், டிமெட் சர்வீசஸ், இதெல்லாமே ஒரு தேர்ட் பார்ட்டியோட ப்ராடக்ட்ஸை நம்ம பேங்க் மூலமாக டைப் வச்சு அது மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம வந்து என்கேஜ் பண்ணுறப்போ நமக்கு வந்து சம் கமிஷன்ஸ் வந்து அந்த தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட்ஸ் மூலமாக நம்ம பேங்க் வந்து வாங்குறாங்க. இதை வந்து பேரா பேங்கிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் முதல்ல பார்க்க போகிறது மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ்ஸு. ஸோ இன்றைய காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்க. அவங்க வந்து ஏர்ன் பண்ணுற இன்கம்மை சம்திங் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல விரும்புகிறாங்க. ஸோ அவங்க வந்து அதுக்காக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இதுலேயும் வந்து இன்வெஸ்டட் மணி வந்து நிறைய ஆப்ஷன்ஸில் இருக்குது. ஸ்டாக்ஸ் இருக்குது, பாண்ட் இருக்குது, ஷார்ட் டேர்ம் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அண்ட் செக்யூரிட்டிஸ், ஆசட்ஸ் அண்டு காம்பினேஷன் ஆஃப் தீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே காணப்படுது. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் உள்ள ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்தோன்னா ஃபஸ்ட் வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் இருக்குது, டைவர்சிஃபிகேஷன் இருக்குது, எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் இருக்குது, லிக்விடிட்டி, சிம்பிளிசிட்டி, இது எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் வந்து இதில் டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், என்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட் வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸு, அதாவது ஸ்டாக்ஸு. அடுத்ததாக ஃபிக்ஸட் இன்கம் ஃபண்ட்ஸு, அதாவது பாண்ட்ஸு. இன்னொன்று மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸு. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ஓப்பன் எண்டட் ஃபண்ட்ஸ்னும் க்ளோஸ்ட் எண்ட் ஃபண்ட்ஸ்னும் ரெண்டாவது செப்பரேட் பண்ணுறாங்க. ஓப்பன் எண்டட் ஃபண்ட்ஸ் அப்படின்னா அதுக்கு வந்து மெச்சூரிட்டி டேட் கிடையாது, எப்போனாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் க்ளோஸ் எண்டட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா இது வந்து மெச்சூரிட்டி பீரியட் இருக்கும். ஒரு 5 years, 10 years, 7 years அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸட் மெச்சூரிட்டி டேட் இருக்கும். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து எப்படிலாம் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ஈக்விட்டி ஸ்கீம்ஸ், டெப்ட் ஸ்கீம், ஹைப்ரிட் ஸ்கீம், சொல்யூஷன் ஓரியன்டட் ஸ்கீம் அண்ட் அதர் ஸ்கீம்ஸு அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈக்விட்டி ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா இது வந்து ஷேர்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சொல்கிறாங்க. இதில் வந்து 3 மெயின் கிளாசிஃபிகேஷன் இருக்குது, அதாவது லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப். லார்ஜ் கேப் அப்படின்னு சொன்னோன்னா ஃபஸ்ட்லேருந்து 100th வரைக்கும் உள்ள அந்த ஃபுல் மார்க்கெட் கேபிடலைசேஷனில் ஃபஸ்ட்லேருந்து 100th வரைக்கும் உள்ள கம்பெனி வந்து லார்ஜ் கேப் அப்படிங்கிறோம். மிட் கேப் அப்படிங்கிறது வந்து இந்த ஃபுல் மார்க்கெட் கேபிடலைசேஷனில் 101வதுலேருந்து 250வது வரைக்கும் உள்ள கம்பெனிஸு மிட் கேப் அப்படிங்கிறோம். ஸ்மால் கேப் அப்படிங்கிறது வந்து இந்த ஃபுல் மார்க்கெட் கேபிடலைசேஷனில் 251க்கு மேற்பட்ட எல்லா கம்பெனிஸுமே ஸ்மால் கேப்பில் வருது. அடுத்ததான் டெப்ட் ஸ்கீம் அப்படின்னு சொன்னோன்னா டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது டெப்ட் ஸ்கீம்ங்கிறோம். இது வந்து மெச்சூரிட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட் மெச்சூரிட்டிஸ் இருக்கும். அடுத்ததாக ஹைப்ரிட் ஸ்கீம் அப்படின்னு சொன்னோன்னா இது வந்து ரெண்டோட மிக்ஸாக இருக்கும், அதாவது ஈக்விட்டி அண்ட் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட மிக்ஸு தான் ஹைப்ரிட் ஸ்கீம் சொல்கிறோம். தென் சொல்யூஷன் ஓரியன்டட் ஸ்கீம்ஸ் அப்படின்னா சொல்யூஷன் ஓரியன்டட்னா இது வந்து ஒரு பர்டிகுலர் சொல்யூஷனுக்காக, ஒரு எதிர்காலத்துக்காக நம்ம வந்து இது பண்ணுறோம். இதில் வந்து அதாவது ரிட்டைர்மெண்ட் ஃபண்ட் ஸ்கீம் இருக்குது. ஸோ அப்படின்னா இது வந்து ஒரு 5 year லாக்இன் பீரியட் இருக்கும். இது வந்து எதுக்காக அப்படின்னு சொன்னால் ரிட்டைர்மெண்ட் ஏஜில் நம்ம எடுத்துக்கிறதுக்காக இதில் வந்து பெனிஃபிட்டோடு இருக்கும். இதே சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் அப்படின்னு இருக்கும். சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம போட்டோம்னா அவங்களோட எதிர்காலத்துக்கு அவங்களோட மெச்சூரிட்டி பீரியடில் வந்து எதிர்கால தேவைகளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி அதை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து இன்னும் அதர் ஸ்கீம்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் ETF அப்படின்னு சொல்லி 2 ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து ப்ரொப்பகேட் அப்படிங்கிற ஒரு மாடல் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ப்ரொப்பகேட் அப்படிங்கிறது முதல்ல வந்து ப்ராடக்ட்டை வந்து மியூச்சுவல் ஃபண்டில் என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பேங்க்ஸ் வந்து அதில் பர்டிகுலராக டைப் பண்ணிக்கிறாங்க. தென் ரிஸ்க்கு, இந்த வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பொதுவாக கேபிட்டல் ரிஸ்க்கும் ரிட்டர்ன் ரிஸ்க்கும் காணப்படுது. தென் ப்ரொப்பகேட்டில் ஓ அப்படிங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொடுக்குற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுக்குது. தென் பி அப்படிங்கிறது பீப்புள் குறிக்குது, என்ன டைப் ஆஃப் மக்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எக்ஸ்டர்னல் கஸ்டமர்ஸாக, இன்டர்னல் கஸ்டமர்ஸாக, ஸ்டாஃபாக அதை டிசைட் பண்ணுறது. தென் ஏ அப்படிங்கிறது அப்பட்டிட்டி,
இது வந்து ரிஸ்க் அப்படிட்டி ரூரல் அஃப்ளூயன்ட் கஸ்டமர்ஸை வந்து எப்படி லெஸ் தென் கம்பேர்ட் டு அர்பன் கஸ்டமரோட ரிஸ்க் வந்து ரூரல் அஃப்ளூயன்ட் கஸ்டமர்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அடுத்தது ஜி வந்து ஜியாகிரஃபியை குறிக்குது, எந்த ஏரியாவில் அந்த மியூச்சுவல் ஃபண்டை வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஏ அப்படிங்கிறது அட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது ப்ராடக்ட்ஸ் வந்து எந்த இதிலேருந்து வருது, ப்ராடக்ட் ஸ்ட்ரக்சரிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் இதை வந்து இது பண்ணுறது. அடுத்ததாக ட்ரைனிங் அப்படிங்கிறது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி ஒரு தெளிவான ஐடியாவை மக்களுக்கு கொடுக்குறது. இதை வந்து நடத்துறது ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ட்ரைனிங் அண்ட் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் இருக்குது. அதை வந்து கண்டக்ட் பண்ணுறது AMFI, அதாவது அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிறவங்க வந்து இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. தென் ஃபைனல் இ வந்து எஜுகேஷன். ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் கஸ்டமர்ஸையும் நம்ம வந்து எஜுகேட் பண்ணோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன, அதில் உள்ள ஃபியூச்சர்ஸ் என்ன, எல்லாத்தையுமே எஜுகேட் பண்ணுறது தான் எஜுகேஷன். இந்த மாடலை தான் நம்ம ப்ரொபகேட் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஒரு ஃபினான்ஷியல் சர்வீஸ் என்ன அப்படின்னு சொன்னோன்னா இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிறத வந்து இது வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஆசட் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், சீவியர் ப்ராப்ளம்ஸ், அதிகமாக எக்ஸ்பென்சஸ், ஒரு பெரிய ஹார்ட் சர்ஜரி, பெரிய கேன்சர் ட்ரீட்மெண்ட், லாங் லைஃப் எடுக்க வேண்டியிருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கான ஃபினான்ஷியல் எய்டை வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அந்த இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதே வந்து ஒரு 3 கேட்டகரிஸாக பிரிக்கலாம். ஸ்டாண்ட் அலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃப்ரம் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃப்ரம் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். இதில் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இதில் வந்து டிஃப்ரெண்ட் லைஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதை வந்து 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்டவுமெண்ட் பாலிசி. இதை வந்து லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ஒரு லம்சம் அமௌண்ட் ஒரு ஸ்பெசிஃபிக் டேமுக்கு செலுத்துறத வந்து என்டவுமெண்ட் பாலிசிங்கிறாங்க. தென் டேம் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து டேம் இன்சூரன்ஸ்னால் அந்த லைஃபோட டேம் வரைக்கும் அவங்க வந்து சம்திங் ப்ரீமியம் செலுத்திட்டு இருப்பாங்க. அது 20 இயர்ஸ் இருக்கலாம். அதை வந்து எவ்வளவோ அந்த ப்ரீமியம் தொகை எவ்வளவோ அவ்வளோ செலுத்திட்டு இருக்கணும். அது வந்து இன்கேஸ் ஏதாவது டெத் ஏதாவது சம்திங் ஏதாவது ஹேப்பன்ஸ் மீன்ஸ் நாமினிக்கு வந்து அந்த ஃபுல் அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க, மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளவோ அதை. அடுத்ததாக மணி பேக் பாலிசி. மணி பேக் பாலிசி அப்படிங்கிறது வந்து என்டோமெண்ட் பாலிசியோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் மணி பேக் பாலிசி. ஸோ இந்த இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரீமியம் செலுத்தியே அந்த கஸ்டமர் வந்து ஒரு குறிப்பிட்ட கால ப்ரீமியம்க்கு பிறகு அதில் ஒரு பாதி அமௌண்ட் அவங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் வந்து இதில் காணப்படுது. தென் அனதர் ஒன் பிளான் வந்து பென்ஷன் பிளான்ஸ் அப்படின்னா இவங்க வந்து யங் ஏஜில் நம்ம வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வந்து ஆஃப்டர் 60 இயர்ஸ் இதுலேருந்து பென்ஷனாக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து நம்மளோட லைஃப் லாங் நமக்கு கிடைக்கும். இது தவிரையும் இன்னும் கொஞ்சம் ஜென்ரல் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இது வந்து ப்ராப்பர்ட்டிக்காக இது பண்ணுறது. ப்ராப்பர்ட்டிஸில் வந்து நம்ம ஒரு இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சப்போஸ் ஏதாவது ஒரு ஃபயரோ ஒரு பர்க்லரியோ ஏதோ சம்திங் ஹேப்பன்ஸ் மீன்ஸ் அதில் ஏற்படுற லாஸை வந்து நம்ம வந்து இதில் கிளைம் பண்ணிக்கலாம் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் மூலமாக. அடுத்ததாக சோசியல் செக்யூரிட்டி இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 2 டைப் ஆஃப் ஸ்கீம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து PMJJBY, அதாவது பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. இது வந்து LICயோட டைப் வைத்து நடத்துகிறாங்க. இதை வந்து நம்ம ப்ரீமியம் செலுத்துறது வந்து 1 இயருக்கு கவர் ஆகுது. ஸோ இதில் வந்து டோட்டலாக நம்ம வந்து 330 rupees பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து டெத்து ஏதாவது ஒரு டியூ டு எனி ரீசன் டெத்தாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து 2 lakhs வந்து நாமினிக்கு வந்து கேஷ் கொடுத்துருவாங்க. நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 330 பண்ண வேண்டியிருக்கு. இதோட என்ரோல் ஆகிறதுக்கு ஏஜ் குரூப் வந்து 18 to 50 years இருக்கலாம். இங்கே எல்லா வருஷமும் ஜூன் மாதத்தில் இதை ரினியூ பண்ணுறாங்க. இந்த 330 வந்து இன்சூரன்ஸோட ப்ரீமியம் வந்து 289. அதில் வந்து BC அவங்களோட கமிஷன் வந்து 30 rupees. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் வந்து 11 rupees. தென் இதில் இன்னொரு ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது PMSBY, அதாவது பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. இந்த ஸ்கீம் எதுக்கு அப்படின்னு சொன்னோம்னா டெத்துக்கு மட்டும்தான், ஆக்சிடென்டல் டெத் மட்டும்தான் இதில் கவர் ஆகும். அதர் டெத் வந்து இதில் கவர் ஆகாது. இதில் வந்து என்ரோல் பண்ணுறதுக்கு ஏஜ் வந்து 18 to 17 years இருக்கணும். இந்த இதுவும் என்ரோல்மெண்ட் இயர் வந்து ஜூன் மந்தில் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு நம்ம செலுத்த வேண்டிய ப்ரீமியம் வந்து 12 rupees தான், வெறும் 12 rupees தான். ஆனால் வெறும் 12 ரூபா செலுத்தணும்னா ஆக்சிடென்ட் டெத் ஆச்சுன்னா அதுக்கு வந்து 2 lakhs கிடைக்கும். சப்போஸ் ஏதாவது ஒன் சைடு அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா, ஒரு ஹேண்டோ இல்லை ஒரு லெக்கோ ஒரு ஐயோ ஃபுல்லாகவே கம்ப்ளீட்லி சஃபர்ட் ஆயிடுச்சுன்னா 1 lakh கிடைக்கும்.
அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கிராஸ் செல்லிங். கிராஸ் செல்லிங் அப்படின்னு சொல்கிறோன்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்டை வந்து நம்ம கஸ்டமருக்கு டீல் பண்ணிகிட்டு இருக்கப்போ அதுக்குள்ளேயே இடையில ஒரு ப்ராடக்டையும் நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணுறது தான் நம்ம கிராஸ் செல்லிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிராஸ் செல்லிங்னால நம்ம வந்து கஸ்டமரோட ஒரு ப்ராடக்டை மாத்திரம் இல்லை, அட் அ டைம் 2 ப்ராடக்டை அவங்க கையில் கொண்டு போய் சேர்க்க முடியும். இந்த கிராஸ் செல்லிங்கை நம்ம வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டெபாசிட்டரி சர்வீசஸ். டெபாசிட்டரி சர்வீசஸ் அப்படிங்கிறது வந்து 2 டைப் ஆஃப் டெபாசிட்டரிஸ் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து NSDL, அதாவது நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட், அண்ட் அனதர் ஒன் வந்து CDSL, அதாவது சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் லிமிடெட். ஸோ டெபாசிட்டரி சர்வீசஸ் அப்படின்னு சொன்னோன்னா அது என்ன அப்படின்னா நம்மளோட டிரான்சாக்ஷனை வந்து ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறது தான் இதை வந்து டெபாசிட்டரி சர்வீசஸ்ங்கணும். இப்போ வந்து எல்லாமே டீமெட்டரியலைஸ் பண்ணிக்கணும். ஃபிசிக்கல் ஷேர்ஸ் வந்து ப்ரீவியஸாக இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து எல்லாமே டீமெட்டரியலைஸ்டு ஷேர்ஸ் தான் நம்ம கையில் இருக்கணும். ஸோ இது வந்து டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு டிபின்னு சொல்லுவாங்க. அவங்க மூலமாக நம்ம வந்து இது எல்லாமே டீமெட்டலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு டெபாசிட்டரி ப்ரொவைடர்ஸ் வந்து என்ன சர்வீசஸ்லாம் இது பண்ணுறாங்கன்னா டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், டிமெட்டரியலைஸ் பண்ணிக்கலாம், அதை ரீமெட்டரியலைஸும் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எலக்ட்ரானிக் ஃபார்மில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. தென் வந்து ட்ரான்ஸ்ஃபர் செக்யூரிட்டிஸை ஒருத்தர் இருந்து இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உதவுவாங்க. இதில் வந்து ISIN அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, அதாவது இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு 12 டிஜிட் ஆல்ஃபா நியூமெரிக் கோட். இது வந்து நம்மளோட செக்யூரிட்டி, ஷேர்ஸ், டிபெஞ்சர், பாண்ட்ஸில் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸை குறிக்கிறதுக்காக இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து டிமெட் அக்கௌண்ட் தான் இப்போ நம்ம ட்ரேடிங்க்கோ நம்மளோட ஷேர்ஸ் எல்லாமே வச்சுக்கிறதுக்கோ அந்த டிமெட் அக்கௌண்ட் தான் நமக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கணும். தென் அவங்ககிட்ட நம்மளோட KYC ஃபார்ம்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி கொடுக்கணும். தென் அவங்க வந்து ஒரு பேங்கோட டைப் வச்சுருப்பாங்க, BOID, அது பெனிஃபிஷியரி ஓனர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். அது மூலமாக ஒரு யூனிக் ஐடி நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. எப்படி ஒரு அக்கௌண்ட் நம்பர் நமக்கு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இவங்களும் ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பரில் நம்மளோட ஷேர்ஸ் எல்லாமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதை நம்ம வந்து வேண்டாம் அப்படி சேல்ஸ் பண்ணுறோன்னா இந்த ரீமெட் ரெக்வஸ்ட் ஃபார்ம் அப்படின்ட்டு இதை வந்து அதில் டிமெட்லேருந்து ரீமெட்டரியலைஸும் பண்ணிக்கலாம், இந்த ரீமெட் ரெக்வஸ்ட் ஃபார்மில் ஃபில் பண்ணி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது PMS, அதாவது போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ். இதில் வந்து என்ன சர்வீஸ்லாம் காணப்படுது அப்படின்னா ஃபினான்ஷியல் பிளானிங் இருக்குது, போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜி டெஃபினிஷன் ஆர் ஆசெட் அலோகேஷன் ஆர் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன், அண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது, பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் இவாலுவேஷன் அண்ட் அனலிட்டிக்ஸ் இருக்குது, ஸ்ட்ராட்டஜி ரிவ்யூ அண்ட் மாடிஃபிகேஷன் காணப்படுது. ஸோ இதில் வந்து வெல்த் மேனேஜ்மெண்ட்டும் இருக்குது. வெல்த் மேனேஜ்மெண்ட்டில் அதிகமாக எதெல்லாம் இந்தியாவில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சிட்டி பேங்க், PNB பரிபாஸ், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க், டச் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ICICI, HDFC, கோட்டக் மஹிந்திரா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, NBFC. பொதுவாக காமனாக வந்து ஃபாரின் பேங்க்ஸ் தான் இதில் ரொம்ப இன்வால்வ் ஆகிறாங்க வெல்த் மேனேஜ்மெண்ட்டில். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதிலலாம் நமக்கு என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா இது வந்து டேக்ஸ் பிளானிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் ஹெல்ப்ஃபுல் இன் செலெக்ஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை செலக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் ஹெல்ப்ஃபுல் இன் எஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் இன் ஃபார்வர்ட் பிளானிங்க்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் ஃபேக்டரிங் அப்படிங்கிறது என்னென்னா இது ஒரு ஃபினான்ஷியல் ஆப்ஷன் ஃபார் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ரிசீவபிள்ஸ்க்காக இது பண்ணுறது. இந்த ஃபேக்டரிங் வந்து 2 டைப்பாக இது பண்ணிக்கலாம். ஃபேக்டரிங் பிஸ்னஸ் டு சப்சிடரி மூலமாக பண்ணிக்கலாம், ஃபேக்டரிங் பிஸ்னஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ அதர் ஏஜென்சி பிஸ்னஸ் பை பேங்க்ஸ். இதை தவிர என்ன ஃபினான்ஷியல் சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்திருக்குது சவரைன் கோல்டு பாண்ட்ஸ், SGB அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு தனிப்பட்ட நபராக இருந்தால் 4 கிலோ வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி HF இருந்தால் 4 கிலோ வரைக்கும் பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரஸ்ட்டு இருந்தால் 20 kgs வரைக்கும் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த சவரின் கோல்ட் பாண்ட் வந்து 8 years வந்து லாக்இன் பீரியட் இருக்கும். இன்கேஸ் எமர்ஜென்சினா ஆஃப்டர் 5 years வந்து இதில் ஏதாவது லோன் மாதிரி எடுத்துக்கலாம். இதை வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2.5% கொடுக்குறாங்க. அடுத்ததாக இப்போ ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க இன்னொரு ஸ்கீம் வந்து APY, அதாவது அடல் பென்ஷன் யோஜனா. இதோட ஸ்கீம் என்ன அப்படின்னு சொன்னோன்னா எதிர்காலத்தில் பென்ஷனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் வந்து இதில் வந்து மினிமம் வந்து நம்ம என்ன பென்ஷன் வேணும் அப்படிங்கிறத முதல்ல செலக்ட் பண்ணிக்கலாம். 1000 per month, 2000 per month, 3000 per month, 4000 per month, 5000 per month அப்படின்னு சொல்லி 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் எந்த ஆப்ஷன்ஸ் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தக்க நம்மளோட ஏஜ் குரூப்புக்கு தக்க ஒரு சார்ட்
லாட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரீமியம் வருதோ அந்த ப்ரீமியமை நம்ம வந்து செலுத்திட்டே இருக்கணும். குறைஞ்சபட்சம் 20 வருஷம் இதில் ப்ரீமியம் செலுத்தியிருக்கணும். அப்படி 20 வருஷம் செலுத்தியிருந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளோட 60 இயர்ஸ்க்கு பிறகு நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக பென்ஷன் வாங்கிக்கலாம். இன்னொரு பிஸ்னஸும் இதில் காணப்படுது, ஐஜிசி. இதை வந்து இந்தியா கோல்டு காயின் அப்படிங்கிறாங்க. இது வந்து மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே வந்தது. இதில் வந்து இந்தியா கோல்டு காயின்ஸ் வந்து ஒரு அசோக் சக்ரா சிம்பிளில் இது இஷ்யூ பண்ணுறாங்க. இதில் வந்து கோல்டு டெபாசிட் ஸ்கீம், கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் காணப்படுது. இதில் வந்து கரண்ட்லி இந்த ஐஜிசியில் வந்து 5 கிராம் 10 கிராம் அண்ட் 20 கிராம்ஸில் இஷ்யூ பண்ணுறாங்க காயின்ஸு. ஸோ இதில் வந்து காயின்ஸ் வந்து மின்டட் பை எம்எம்டிசி மூலமாக மின்ட் பண்ணியிருக்கிறாங்க.